வணக்கங்க. நேற்று நைட்டு டின்னருக்கு நான் முட்டை அடை தான் சாப்பிட்டேன். 7 மணிக்குள்ளே டின்னர் முடிச்சிருவேங்க நான். அதுக்கு நான் ஒரு கேரட் எடுத்து பொடியை துருவி எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். குடமிளகா கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பொடியாக கட் பண்ண வெங்காயம் அதையும் எடுத்து தூவி விட்டுட்டேன். புதினாவும் மல்லியும் கொஞ்சமாக லேசாக போட்டிருக்கேன். கோஸ் பொடியாக கட் பண்ணி ரொம்ப ரொம்ப குட்டியாக கட் பண்ணி அதுவும் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூளும் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இது எங்கள் 2 பேருக்காக நான் செய்கிறேன். அதனால் ஒரு 2 முட்டை எடுத்து நல்லா உடச்சிட்டு அதில் ஊற்றி நல்லா அடித்து விட்டுடலாம். இப்போ ரெடியாக இருக்குது. இதை அடை மாதிரி நம்ம தட்டி நல்லா 2 பக்கமும் சிவப்பாக எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா முட்டை அடை ரெடி. ரொம்ப நல்லாயிருக்குங்க. டேஸ்ட்டாக இருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும், பசிக்காது. இது ஒரு அடையே போதும், ஒருத்தருக்கு ஒரு அடை சாப்பிட்டாலே போதும், ஃபில்லிங்காக இருக்கும். சாப்பிட்டுட்டு காலையில் பார்த்திங்கன்னா உடம்பு வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உடம்பு. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். நைட்டில் இது போல் டின்னராக சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. நான் காலையில் என்ன தெரியுமா சாப்பிட்டேன் இன்றைக்கி காலையில்? இது ஃப்ரூட்ஸ் தாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. பன்னீர் திராட்சை எடுத்திருக்கேன். விதை உள்ளது சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் பன்னீர் திராட்சையும் மாம்பழம், வீட்டில் காய்ச்ச சப்போட்டா, நேந்திரம்பழம், ஒரு பழத்தை 3 கட் பண்ணி 3 பேர் எடுத்திருக்கோம். ஒருத்தர் வேணான்னு சொல்லிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. நாங்கள் இதுவே போதும், நல்லாயிருக்கும். அப்போ தான் வயிறு நல்லா ஃப்ரீயாக இருக்கும், பாடி வெயிட்லெஸ்ஸாக நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இது பத்தலைங்கிறவங்க ஒரு தோசையோ ஒரு இட்லியோ மேற்கொண்டு சாப்பிட்டுக்குவாங்க. நீங்கள் இதே போல் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்கள். வாரத்தில் ஒரு நாளாவது ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தியாக இருப்பீங்க. ரொம்ப நல்லா ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.